வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ இதுல கொட்டப்படுற பில்லியன் கணக்கான பணம் ஒரு நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா இல்ல திடீர்னு வெடிக்க போற ஒரு பெரிய குமிழிய உருமாக்குதா? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுதான் இப்ப எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. ஏஐயோட இந்த அசுர வளர்ச்சி திடீர்னு ஒரு நாள் நின்னுடுமா? வாங்க, இதுக்கான விடைய தேடலாம். முதல்ல இந்த கேள்வி ஏன் இவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கணுமா? இதுல எவ்ளோ பணம் புழங்குதுன்னு பாருங்க. நீங்க கேட்க போற நம்பர் உங்க தலையே சுத்த வச்சிடும். ஒரு கணிப்புப்படி 2029க்குள்ள உலக அளவுல டேட்டா சென்டர்களுக்காக மட்டும் செலவிட போற தொகை எவ்ளோ தெரியுமா? $1.2 ட்ரில்லியன். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? பாருங்க, உலகத்தோட பெரிய டெக் கம்பெனிங்க எல்லாம் எப்படி பணத்தை கொட்டுறாங்கன்னு. மெட்டா, ஆப்பிள், அமேசான் இவங்க எல்லாருமே நூத்துக்கணக்கான பில்லியன் டாலர்களை இதுல முதலீடு செய்றாங்க. இதுல ரிஸ்க் எவ்ளோ பெருசுன்னு இத பார்த்தாலே நமக்கு நல்லா புரியுது. இவ்ளோ பெரிய முதலீடு இது எல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது. இதே மாதிரி ஒரு கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? ஆமா, இது நம்மள நேரா .com குமிழி காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. அந்த .com குமிழி வெடிச்ச காலத்துக்கும் இன்னிக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை பாருங்களேன். அப்பவும் இப்படிதான் ஒரு விதமான பகுத்தறிவற்ற உற்சாகம் இருந்துச்சு. அதாவது பிசினஸ் மாடல் இருக்கா, வருமானம் வருதான்லாம் பார்க்காம எல்லாரும் முதலீடு செஞ்சாங்க. இப்பவும் கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. பாருங்க, இந்த துறையில உச்சத்தில் இருக்கிறவங்களே இந்த அபாயத்தை ஒத்துக்கிறாங்க. கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை என்ன சொல்றாருன்னா, இன்டர்நெட் வந்தப்போ நிறைய அதிகப்படியான முதலீடு இருந்தது உண்மைதான், அது மாதிரி இப்பவும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஓப்பன்ஏயோட தலைவர் சாம் ஆல்ட்மன் இன்னும் ஒரு படி மேல போறாரு. அவர் சொல்றத கேட்டா இது ஒரு பெரிய சூதாட்டம் மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தர் பெரிய அளவுல பணத்தை இழக்க போறாங்க, அதே சமயம் சிலர் பெரிய அளவுல சம்பாதிக்கவும் போறாங்கன்னு சொல்றாரு. இந்த படத்தை பாருங்க. முதலீடு செஞ்ச பணம் ஒரு மலை மாதிரி இருக்கு. ஆனா அதிலிருந்து வந்த வருமானம் ரொம்பவே கம்மியா இருக்கு. $500 பில்லியன் மேல முதலீடு செஞ்சு வெறும் $35 பில்லியன் தான் வருமானம். இது ஒரு பெரிய கேள்விக்குறியை எழுப்புது இல்லையா? இதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கு. MIT ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, பெருநிறுவனங்கள் செஞ்ச ஏஐ ப்ராஜெக்டுகள்ல கிட்டத்தட்ட 90% ஒரு பைசா கூட நிதி ரீதியான வருமானத்தை கொண்டு வரலையாம். சரி, இதுவரைக்கும் இது ஒரு குமிழியா இருக்கலாம்னு பார்த்தோம். ஆனா எல்லா கதைக்கும் ரெண்டு பக்கம் உண்டு இல்லையா? இது குமிழி இல்ல, இது ஒரு உண்மையான நிலையான வளர்ச்சின்னு சொல்றதுக்கும் வலுவான காரணங்கள் இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். ஏன் இது .com குமிழி மாதிரி இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இந்த முறை அடிப்படை ரொம்ப வலுவா இருக்கு. கம்பெனிகள் கிட்ட நல்ல வருமானம் இருக்கு, கையில நிறைய பணம் இருக்கு, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. இது வெறும் எதிர்பார்ப்புகள்ல உருவான வளர்ச்சி இல்ல. இப்போதைய மதிப்பீடுகள் அதிகமா தெரியலாம். ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது 90கள்ல இருந்த அளவுக்கு மோசமா இல்ல. அப்போ இருந்த விலை வருவாய் விகிதத்துல இப்போ பாதிதான் இருக்கு. அதாவது கம்பெனிகள் சம்பாதிக்கிற பணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அதோட மதிப்பும் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ கம்பெனிகள் இந்த வளர்ச்சிக்காக கடன் வாங்கல, அவங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு தான் முதலீடு செய்றாங்க. இதனால ஒருவேளை பொருளாதாரம் சரிஞ்சா கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். கடைசியில எல்லாமே லாபத்துல தான் வந்து நிக்குது. அந்த வகையில ஏஐ சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் நிஜமாவே நல்ல லாபம் பாக்குது. மத்த துறைகளை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு வேகமா வளர்ந்து முழு மார்க்கெட்டையுமே தூக்கி நிறுத்துது. சரி, பணம், மார்க்கெட் இது எல்லாம் தாண்டி சாதாரண மக்களுக்கு இதனால என்ன பாதிப்பு? வேலை வாய்ப்புல இது ஜெயிக்க வைக்க போதா இல்ல தோற்கடிக்க போகுதா? வாங்க பார்க்கலாம். முதல்ல கவலைக்குரிய விஷயம், போன அக்டோபர் மாசம் மட்டும் டெக் துறையில 25,000 பேர் வேலையை இழந்திருக்காங்க. இது ஒரு நேரடியான பாதிப்பு. ஆனா அதே சமயம் ஒரே ஒரு புது ஏஐ டேட்டா சென்டர் கட்டினா அது மட்டுமே 15,000 கட்டுமான வேலைகளை உருவாக்குது. இதுதான் இங்க இருக்கிற முரண்பாடு. உலக பொருளாதார மன்றம் என்ன சொல்லுதுன்னா, கோடிக்கணக்கில் வேலைகள் போகும், ஆனா அதை விட அதிகமா புது வேலைகள் உருவாகும். நிகரமா பார்த்தா வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு. வேலையை இழக்கிறவங்களும் புதுசா வேலைக்கு வர்றவங்களும் ஒரே ஆட்கள் கிடையாது. தேவைப்படுற திறன்கள் முற்றிலும் வேற. நெவிடியா சிஇஓ சொல்ற மாதிரி உங்க வேலையை ஏஐ பறிக்காது. ஆனா ஏஐயை பயன்படுத்த தெரிஞ்ச ஒருத்தர் உங்க வேலையை பறிக்கலாம். அதனால நாம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். சரி, இது குமிழியா வளர்ச்சியான்னு நாங்க ஒரு தீர்ப்பு சொல்ல விரும்பல. அதுக்கு பதிலா நீங்களே இந்த விஷயத்தை எப்படி கண்காணிக்கலாம்னு சில முக்கிய குறிப்புகளை தரோம். அப்போ இந்த வளர்ச்சி நீடிக்குமா இல்லையான்னு தெரிஞ்சிக்க நாம எதை கவனிக்கணும்? முதல்ல முதலீடும் வருமானமும் சமமா இருக்கான்னு பாருங்க. 2வது, டேட்டா சென்டர்கள் வேகமா கட்டப்படுதான்னு பாருங்க. 3வது, ரொம்ப முக்கியமா
கம்பெனிகளும் மக்களும் ஏஐயை எந்த அளவுக்கு நம்பி வாங்குறாங்கன்னு பாருங்க. இந்த விஷயங்கள் தான் ஏஐயோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. கடைசியா ஒரு கேள்வி. இந்த புதிய உலகத்தை உருவாக்க ட்ரில்லியன் கணக்குல பணம் செலவு செய்யப்படுது. எல்லாம் முடிஞ்சு இந்த புழுதி அடங்கும்போது மற்ற சாதாரண மக்களுக்கு என்ன மிஞ்சும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?